திருமறை எதை படித்தாலும் உடனே புரிய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் எனக்கு வியப்பான விஷயம். வள்ளல் பெருமான் சொல்லுவார், ஈசன் உள்ளே வந்து ஞானத்தை இறக்கிட்டார்னா ஒரு பெரிய பாறை வண்டி ஒரு கண்டெய்னரில் நீ இருக்கிற புத்தகத்தில் இருக்க அத்தனை கருத்துக்களையும் ஒரு நொடியில் மண்டைக்குள்ளே டவுன்லோட் பண்ணிடுவார், உள்ளே இறக்கிடுவார் அப்படின்னு பெருமான் அந்த உரைநடை பகுதியில் சொல்லுவார். அது மாதிரி எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். திருமறைகள், திருமூலர் படித்தாலும் புரியும், அவைத்தாயை படித்தாலும் புரியும், சைவ சித்தாந்தம் படித்தாலும் புரியும், திருவாசகத்தை படித்தாலும் புரியும். அது ஞானத்தோட இன்னொரு பரிணாம வளர்ச்சி. அது எல்லாத்தையும் புரிய ஆரம்பிச்சிடும். 10வது அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான பயமும் போயிடும். மரண பயம் உட்பட எல்லா பயம் போயிடும்.